ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. மதியம் சாப்பாடு செஞ்சேங்க. கொஞ்சம் மீதம் ஆயிடுச்சு. சரி, இதை வச்சு சுட சுட வேறு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வீட்டில் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் அப்போ தான் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்தது இருந்துச்சு. ஸோ எல்லா வெஜிடபிள்ஸ்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம், அதுக்கப்புறம் கோஸு, இது எல்லாமே இருந்துச்சு. ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே மல்லித்தழை இருக்குது, அதையும் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். சாதம் மீதம் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி நிறைய பேர்த்துக்கு நைட் சாப்பாடு சாப்பிட்றது பிடிக்காது. பட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நமக்கு ரோட் சைட் கடைகள் எல்லாம் சாப்பிட்ற ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். அடுப்பில் பேன் வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே வெங்காயம், அதுக்கப்புறமா தக்காளி, இது எல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன். எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் இப்போ மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எப்போயுமே சீரகப்பொடி, சோம்பு பொடி, இப்படி எல்லாத்தையுமே அத்தை தனித்தனியாக நுணுக்கி வச்சுருப்பாங்க. அதிலேருந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு தேவையான அளவு சாதத்தை எடுத்து போட்டுக்கலாம். இது ஒரு 2 பேர் சாப்பிட்றதுக்கு அளவாக இருக்கும். கொஞ்சோண்டு வேணால் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். வெஜிடபிள்ஸ் ஒரு ஹாஃபாக வெந்துட்டுனாலே அளவாக இருக்கும். மேலெல்லாம் மல்லித்தழை தூவிட்டு பெப்பர் பவுடர் தூவினா நமக்கு சூப்பரான ரோட் சைட் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுங்க. இது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஹெல்த்தியும் கூட. அதே சமயத்தில் நம்ம வீட்டில் சாதம் மீதமானது வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ட மாதிரியும் ஆகும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இன்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.